நம்ம எல்லார் வீட்லையும் கரண்ட் இல்லைல்ல, கஷ்டப்படுறோம்ல, வேகுதில்ல, குழந்தைங்க அழுகுதில்ல, பெரியவங்களால தூங்க முடியல, வயசானவங்க தூங்க முடியல, நோயாளிகள் தூங்க முடியல, பகலில் முழுக்க வேலை பார்த்துட்டு நைட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுக்கும் பொழுது நம்ம ஓய்வின்றி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்து ரொம்ப கடுப்பாகி காண்டாகி வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அந்த கோவத்தை காமிச்சிட்டு சண்டையை போட்டு ரோட்டில் வந்து போராட்டம்ல உட்காந்து புள்ள குட்டில உட்காந்து போராடுறோம்ல. ஏன் இந்த கரண்ட் போகிற பிரச்சனை நமக்கு இருக்கிறது மாதிரி ஏன் சிஎம்க்கு இல்லை, விஜய்க்கு ஏன் இந்த பிரச்சனை இல்லை? ஏன் அவர் வீட்டில் அந்த கரண்ட் போக மாட்டேங்குது? ஏன் நிர்மல்குமார் வீட்டில் அந்த கரண்ட் போக மாட்டேங்குது? ஏன் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அந்த கரண்ட் போக மாட்டேங்குது? இப்போ கரண்ட் போகிறதுக்கு திமுக தான் காரணம் ஈஸியாக பழைய தூக்கி போடுறானாக்கா அவங்க வீட்லேயே கரண்ட் போயிருக்கணும்ல, நம்ம கூட அவங்களும் உட்காந்து போராடணும்ல. ஏன் வரல அவங்க? கரண்ட் போகிறது இருக்குல்ல, இது அவங்க வீட்டில் யாருக்குமே கரண்ட் போகாது. சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க ஆளுங்கட்சி, அவங்களுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்களோ அந்த தெருக்களில் அவருடைய வீட்டுக்கு 24/7 கரண்ட் கட் ஆகாமல் போவதற்கு அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ மற்ற ஏழை எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க குடியிருக்கிற பகுதிகளில் கரண்ட்டை கரெக்டாக கட் பண்ணுவாங்க.